அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான சமாதான பேச்சுவார்த்தை இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதாவது இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற இந்த டைம்ல கூட அங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. சோ இப்போ பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கிற அந்த பேச்சுவார்த்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, என்ன அப்டேட்ல இருக்குது, அந்த விடயங்களை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுல முக்கியமா இப்போ பேச்சுவார்த்தைக்கு நாங்க உடன்படுறோம்னு சொன்னா கூட அதுக்கு முன்னாடியே நாங்க 2 கண்டிஷன்ஸ் போடுறோம். அந்த கண்டிஷன்ஸை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா மட்டும்தான் நாங்க இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே உடன்படுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ 2 ப்ரீ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த விடயங்களை தான் நான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விடயத்தை பேசலாம். அந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது முதல் இந்த நியூஸ்ல நான் உங்களுக்காக தான் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே போகாம இது சம்பந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் இருக்கு தானே, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போட்டுட்டு போங்க. இந்த யுத்தம் பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துது. அந்த தாக்குதல்ல ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்படுறாங்க, அங்க நிறைய அழிவுகள் ஏற்படுகின்றது. இதுக்கான காரணம் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஈரான் உருவாக்க கூடாது, அதுக்காக நாங்க அவங்கள தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த யுத்தம் கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது. இந்த யுத்தம் தொடர்ந்து அந்த 40 நாளைக்கு பிறகு ஒரு சிறிய போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு இது தற்காலிகமான போர் நிறுத்தமாக இருக்கின்றது. இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை இப்ப எங்க நடக்குதுன்னு சொன்னா பாகிஸ்தான்ல அகமதாபாத்தில் நடந்துட்டு இருக்குது. சோ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக அகமதாபாத்துக்கு ஈரான் சார்பாக வந்தார்கள் யாருன்னு சொன்னா, ஈரானுடைய சபாநாயகரும் அவருடைய தலைமையில ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஷி அவர்களும் வந்திருக்காங்க. அதே நேரம் அமெரிக்காவுக்கு சார்பாக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் வந்திருக்கார். சோ இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் வகிக்குது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே இந்த ஒப்பந்தங்களுக்கு நாங்க உடன்படணும் அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு முதல் 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரீ கண்டிஷன்ஸ் 2ஐயும் நீங்க ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் நாங்க இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஈரான் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவது கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னா, ஈரானினுடைய 6 மில்லியன் இல்ல 6 பில்லியன் US$ யுஎஸ் கவர்மெண்டால ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 6 பில்லியன் US$ஐயும் ஈரானுக்கு திரும்ப கொடுக்கணும். இது முதலாவது கண்டிஷன்ஸ். இந்த 6 பில்லியன் பணம் எங்க இருக்கின்றது, யார் தடுத்து வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் சவுத் கொரியாவுக்கு எண்ணெய் வித்த காசு தான் இது. ஒயில சப்ளை பண்ணிட்டு அதுக்குரிய பேமெண்ட்டை வாங்க விடாம அந்த பேமெண்ட்டை இப்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது யுஎஸ் கவர்மெண்ட். இப்போ அந்த பணம் சவுத் கொரியாவோட பேங்க்ல தான் இருக்குது. அதை ஈரானுக்கு வரவிடாம தடுத்து வச்சிருக்காங்க. ஈரானுடைய பணம் தான், ஆனா ஈரானுக்கு வரல. இதை தடுத்து வச்சிருக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன காரணம் சொல்லுதுன்னா, இப்போ இந்த பணம் வந்த உடனே இந்த காசு எடுத்து, அதாவது $6 பில்லியன் எடுத்து ஈரான் மிலிட்டரி பர்பஸுக்காக பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிற காரணத்தால நாங்க அதை தடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தை முதல் ரிலீஸ் பண்ணணுங்கிறது முதலாவது கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ்ல முதலாவது. பாருங்க, எண்ணெய் ஈரானுடையது, விற்றது இன்னும் ஒரு நாட்டுக்கு. ஆனா அந்த பணத்தை ஈரான் வாங்க விடாம இடையில தடுத்து வச்சிருக்குது அமெரிக்கா. இதெல்லாம் உலக நாடுகளின் நீதி கணக்குல வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இரண்டாவது கண்டிஷன்ஸ் என்னன்னு சொன்னா, நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வரோம். அதுக்கு முதல் இந்த லெபனான்ல இஸ்ரேல் இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த தாக்குதலையும் உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் அப்படிங்கிற மாதிரி 2 கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸை முன் வச்சிருக்குது ஈரான். இப்போ இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தலையீடியாக இருக்கின்றது. அமெரிக்காவுடைய ஹை ஆபிஷியல்ஸ் எல்லாம் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த கண்டிஷன் சம்பந்தமாக. இப்ப இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஏற்றுக்கொள்றதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றா இந்த கண்டிஷன்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அமெரிக்கா சொல்லி இருக்குது. நாங்க லெபனான் மீது தாக்குதல் நடத்துவோம், லெபனானுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமெரிக்கா சொல்லி இருக்குது. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான், இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாரத்துக்கு முன்னாடியே 2 பக்கத்தாருடைய டிமாண்ட்ஸ்லயும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றது, ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற இந்த டைம்ல இந்த பேச்சுவார்த்தை நிரந்தரமாக நடக்குமா, இந்த யுத்த நிறுத்தம் நிரந்தரமாகுமாங்கிறதுல ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு தான் சொன்னேன். உண்மையிலே இப்பவும் அப்படித்தான் இருக்குது. இப்ப பாகிஸ்தான்ல இருந்துகிட்டே இந்த கண்ட்ரடிக்டான 2 கண்டிஷன்ஸ் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு அமெரிக்கா இப்போ என்ன பதில் சொல்ல போகுது, இந்த பேச்சுவார்த்தை தொடர போதா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தரேன். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.